அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்த எக்ஸாமுக்குரிய கொஷினுக்குரிய ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தொடர்பாக தவறான கூற்றுகளை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து பொருந்துன்னு கொடுத்துருக்காங்க. இது அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து பொருந்தாது. சரிங்களா? ஒரு சில யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தாது. ரெண்டாவது, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக மே 1799. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுனாலே 4ஆம் மைசூர் போருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லஸ்லி பிரபு தான் கவர்னராக இருந்திருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தார்குண்ட் குழு. இது வந்து 1974-75 அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த தார்குண்ட் குழு. சரியா? அடுத்து, கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய கூட்டுறவு ஞாபகம் வந்துட்டுனாலே இந்த அமெண்ட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். 97/2011 கூட்டுறவுனாலே. சரியா? அடுத்து, அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துகள் வந்து 36 51 பகுதி 4 இருக்குது. சரியா? பகுதி 4 இருக்குது. அது விதிகள் வந்து பார்த்திங்கன்னா 36 51 வரை. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மத்திய தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமற்றது. மாநில தகவல் ஆணையருக்கும் சாத்தியமற்றது. அப்போ இருவருக்குமே மறுநியமனம்ங்கிறது சாத்தியம் அல்ல. சரியா? அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரச அமைப்பின் இந்த வடிவத்தில் சேர்த்தனார் அப்படின்னா அரசின் கடமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் தான். ஓகேவா? ஏன்னா அதுதான் ஒவ்வொரு திட்டத்தையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. பின்வரும் கூற்றுகளில் தவறானது அல்ல எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து தவறானது எதுன்னு தான் கொடுத்துருக்கணும். ஓகேவா? சாரி, தவறானது அல்ல ஆப்ஷனில் ரமணத்திற்கு இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான், கொஷின்ஸ் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா டி தான். கலகக்காரர்கள் 73 பேர் பிடிக்கப்பட்டு பினாங்கிற்கு அனுப்பப்பட்டனர். ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 24ங்கிறது தான் சரியான பதில், சரியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்க சுவரில் முன் சுவரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 1801 விடுதலை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை என்ன பண்ணாங்க, வெளியிட்டாங்க. சரியா? தபகத் இ நசிரி என்ற அரபு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் மனித உரிமைகள் மீறல் தொடர்பான மீறல்களை விசாரிக்க. அவன் மாநிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் உள்ளது தான். அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கையை நான் அழைத்தவர் யார் அப்படின்னா கேசி வியர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பு இல்லாத வழக்கு வந்து, அதாவது இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கினை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்புடன் இல்லாதது வந்து இது வந்து ஏகே ராயும் இந்திய ஒன்றியம் தான். ஏன்னா கேசவானந்த பாரதி அடிப்படை கட்டமைப்பு தான். மினர்வா மில்லுங்கிறது, சரியா, மினர்வா மில்லு 1980. இது அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள் வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொன்னிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோலக்நாத் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளை வந்து செய்தோன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏகே ராய் மற்றும் இந்திய ஒன்றியம் தான். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்புடையது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில தகவல் ஆணையம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனி தவறானதை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 1 மற்றும் 4 தான். இதில் வந்து 1 மற்றும் 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, இந்திய சட்டமேற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை எந்த சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பொதுப்பட்டியல், மாநில பட்டியல் எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கீழ்கண்ட அமைப்பில் எது அரசியலமைப்பில் காணப்படலைன்னா ஸோ இதில் ஏ மற்றும் பி தான். அதாவது ஏ மற்றும் பி. தேசிய வளர்ச்சிகளும் காணப்பட்டிருக்காது, நிதி ஆயோக்கும் காணப்பட்டிருக்காது. ஓகேவா? இது ரெண்டுமே இது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹசன் நிசாமியை என்ற சிறந்த அறிஞரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா
குத்புதீன் ஐபக். யார்? குத்புதீன் ஐபக். ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவிகள் வந்து அரசியலமைப்பு விதி 39A. 18. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13, 1931. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13, 1930. 31 தான் ஆன்சர். சரியா? வேதாரண்யம் காந்தி வந்து 30 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் சோட்டா நாக்பூர் வந்து பார்த்திங்கன்னா சிங்பு ஆகிய மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி. ஓகேவா? இது வந்து 1831 நடக்கக்கூடியது. வங்காளம் மற்றும் அதிகாரப்பூர்வ பிரிவினையின் போது எந்த நாள் நாளாக கொண்டாடப்படுகிறதுனா 1905 அக்டோபர் 16. காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல. இதை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்தினை வலியுறுத்தியவர் பண்டித மோதிலால் நேருவும் சித்ரஞ்சன் தாஸ் சிஆர் தாஸும். இந்திய தேசிய இராணுவம் முதலில் சிங்கப்பூரில் 1942 யாரால் நிறுவப்பட்டதுன்னா ஜெனரல் மோகன் சிங்ஸ். அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா டஃப்ரின் பிரபு. ஓகேவா? வடமேற்கு எல்லை மாகாணத்தில் செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்படும் குடைமிக்கிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய கூற்றுகளில் எது உண்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஷோம் பிரகாஷ் என்ற பத்திரிகையை என்ன பண்ணார்னா தொடங்கினார் அப்படிங்கிறதான். சித்து மற்றும் கான்கு ஆகிய இருவரும் தொடர்புடைய கழகம் வந்து சந்தால் புரட்சி. அடுத்து 1922 காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்தார். சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அந்த இயக்கத்தை வெறுத்தனர். இது வந்து ஆக்சுவலாக ஏ சரி, ஆர் வந்து தவறு. அந்த இயக்கத்தெல்லாம் வெறுக்கலாம் இல்லை. 1813 சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதலில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணம்னா ஜிஎம் லஷிங்டன். ஓகேவா? சென்னை மாகாணத்தில் லஷிங்டன். பின்வரும் நிறுவனங்களில் எவை வடலூர் வள்ளலாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபையெல்லாம் அவங்களால் நிறுவப்பட்டது. அப்போ ஏசிடி தான் கரெக்டான ஆன்சர். மெட்ராஸ்க்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யாருன்னா டி பிரகாசம். யாருப்பா? டி பிரகாசம்ங்கிறது. கீழ்காண்பவர்கள் துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? துருக்கி ஆதிக்கத்தை குத்புதீன் ஐபக். அலாவுதீன் கில்ஜி படையெடுப்புகளை காலவரிசைப்படுத்துக. சித்தூர், ரான்தம்பூர், மால்வா, குஜராத். சரியா? அது வந்து 1299, 300 இருக்கும். சரியா? இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஈவேரா பற்றி காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. அடுத்து அனைத்து இந்திய முஸ்லீம் கட்சியை நிறுவியவர் வந்து சலிமுல்லா. கீழ்கண்ட திட்டங்களை வரிசைப்படுத்துக. விஸ்வேஸ்வரையா 1934, இது 1938, இது 1940. சரியா? அப்போ இதை வரிசைப்படுத்தினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி. சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ணத்தை நிறுவினார். கரெக்டு. துறவற அமைப்பு மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியை தன்மை இதுக்கு தான் இது பண்ணிச்சு. அப்போ சரியான பதில் தான் ரெண்டுமே. பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய சரியாக பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம், தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் நடேசன். அப்போ 4ன்னு வச்சுக்கலாம். சரியா? இது 4. குடியரசு இதழ், குடியரசு இதழ்னா தந்தை பெரியார். தொழிலாளர் அமைப்புனா சிங்காரவேலர். சுதந்திர கட்சின்னா இது. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். குமாரசுவாமி நாயக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஊமத்துறை. ஆப்ஷன் பி. 39. 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இது கரெக்டு. அதாவது உப்பு காய்ச்சும் போது வன்முறை இன்றி, இந்த ஒரு வார்த்தையை தான் நீங்கள் நல்லா வாசித்து போடணும். வன்முறை உடன் இருக்கா, வன்முறை இல்லாமல் போராட்டம் பண்ணால் எந்த போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு. அப்போ ஆப்ஷன் ஏ. கீழ்கண்ட வச்சை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாடுடன் பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய்னா 4. சரியா? 1772 இது பண்ணி 1833. ஜோதிபா பூலே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1828. ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான பதில். கீழே குறிப்பிட்ட தலைவர்களின் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? ராஜாஜி. 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்த போது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர் நசீருதீன் முகமது ஷா.
வகுப்புவாத அறிக்கையினை இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்னால்டு வந்து ஆகஸ்ட் 16, 1932. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. காந்தி இர்வின் இது வந்து சொல்லிட்டாங்க, இதுலேயே வருஷங்கள் இருக்குது. அப்போ வகுப்புவாத பிரதேச ஒதுக்கீடு, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, சரியா, 1942. ஸோ அப்போ இதை வச்சு போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். 2, 3, 1, 4, ஓகேவா. இது 1931, சரியா. வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இது வந்து 1932, சரியா. அப்போ 2, 3, 1, 4 கரெக்ட். புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரு வந்து பால்பன். பின்வரும் நிகழ்வுகளில் அக்பரது ஆட்சியினை காலவரிசைப்படுத்துக. அதாவது மால்வா வெற்றி வந்து அக்பர் 1562 வாங்கியிருப்பார். இது வந்து 1563. யாத்திரைகளின் வரியை ஒழித்தல். தீன் இலாகி வந்து 1582. பதேபூர் சிக்ரி 1575. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 14ஆம் லூயி வந்து யார் காலத்தவர்னா ஷாஜகான். பின்வருவற்றில் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபை தான். ஐக்கிய நாடுகள் மன்றத்தினை நிறுவன யுனெஸ்கோ அமைப்பின தென்கிழக்கு ஆசியா வந்து பார்த்திங்கன்னா ஈவேரா, அதாவது தென்னிந்தியாவின் சாக்ரடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் சாக்ரடீஸ். பின்வரும் பத்தியை படித்து எந்த நிகழ்வு அல்லது இயக்கம் குறிப்பிட்டுள்ளது அப்படின்னா இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. தீன்கதியா என்ற முறை எந்த மாநிலத்தில் கடைபிடிக்கப்பட்டது? பீகார், சரியா. பின்வருவற்றில் சரியானதல்ல. ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என காந்தியடிகள் அழைத்தார். இதனை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஏப்ரல் 9 இல்லை ஏப்ரல் 6. அப்போ இதுதான் கரெக்டான பதில். 1857 ராணி லட்சுமிபாய் கிளர்ச்சியாளர்களில் ஒரு ஆணாக இருந்த பெண் வந்து ஹேக்ரோஸ் அப்படிங்கிறவர் சொன்னவர். பின்வரும் வரிகளில் எது போர்களில் கைப்பற்றிய பொருட்களில் 5இல் 1 பங்கு ஃபெரஸ் துக்ளக்கால் வசூலிக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ஸ். வாழ்க்கை தர குறியீட்டில் 2020 இந்தியா வந்து 63வது இடத்துல இருக்குது. தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது அரசு பிரதிநிதியாக இருந்தவர் லென் லித்தோ பிரபு. உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் 3வது இடத்தில் உள்ள நாடு ஜெர்மனி. 4வது இடம்தான் இந்தியா. பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் வருவாய் கோட்பாடு. பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது வந்து பார்த்திங்கன்னா கலப்பு பொருளாதாரம் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் 1 மட்டும்தான் சரி. எந்த 5ஆண்டு திட்டம் வளர்ச்சியோடு சமூக நீதி வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதினா சமத்துவத்தை மையம் 9வது 5ஆண்டு திட்டம். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 தான் சரியானது. பிரார்த்தனை சமாஜத்தினை ஆத்மாராங் பாண்டுராங் எந்த பகுதியில் தொடங்கினார்? பம்பாய். மனித மேம்பாட்டு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரம், சரியா. ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரம், இதுதான் கரெக்டான பதில். ரூபாயின் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். பின்வருவனச்சில் எது சரியானவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமத்துவமான முன்னேற்றம் வந்து 11வது 5ஆண்டு திட்டம், இது தவறு, சரியா. அதிவேகமான நிலையான அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி, இந்த நிலையானன்னு வந்துட்டுனாலே 12வது 5ஆண்டு திட்டம் தான், இதுதான் கரெக்டு. மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை இது வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு வீதம் தான். இந்த 3மே சேர்த்துருப்பாங்க. தார் பாலைவனம் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தார் பாலைவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, குஜராத் மாநிலத்தில் பரவி காணப்படுகிறது. ஆரவள்ளி தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. இது 2ம் தான் கரெக்டு. 37ங்கிறது தப்பு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2. கர்நாடக பூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது? மால்வா நாடு என அழைக்கப்படுகிறது. நிகழ்வினை கால வரிசைப்படுத்துக. சந்தேரி போர், கன்னோச் போர், கன்வா போர், சௌசா போர், இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது வந்து 3, 1, 4, 2ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கூற்று மற்றும் காரணம் வகை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2மே சரியானது தான். ஏன்னா ஃபெரோஸ் துக்ளக் பற்றி ஒரு இரக்கமுள்ள ஆட்சியாளர் தான். தௌலாபத்திற்கு பயணம் செய்வதை தவிர்ப்பதன் மூலம் முகமதியை கொண்டு எதிராக போரிடக்கூடாது என்று தீர்மானித்தவர் அவர் தான். அப்போ ஆப்ஷன் சி தான். ஏன் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா அந்த 90 கொஸ்டினுக்குரிய ஆன்சரை கொடுக்கணுங்கிறது கண்டி தான். முகமது பின் துக்ளக் அரசவையில் இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா இபன் பதுதோ.
திருப்பூர் குமரன் காவல்துறையினர் வந்து அடித்து கொல்லப்பட்டது வந்து 1932 ஜனவரி 11. பின்வரும் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்றினை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் வந்து குல்பதன் பேகம். அக்பரின் படையெடுப்புகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இது காஷ்மீர், காபுல், காந்தகார், அகமது நகரை வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துனீங்கன்னா 2134. வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் ஆஷ் என்பவரை எப்போது சுட்டு கொன்றார்னா ஜூன் 17, 1911. இந்தியாவில் நீர்ப்பாசனத்திற்கு வரி செலுத்தும் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஃபெரஸ் துக்ளக். பின்வருவனவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடு வந்து பார்த்திங்கன்னா தோமர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி. தோமர் வந்து டெல்லி. சரியா? பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இதுதான் சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையரின் பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். தவறானது வந்து 5 ஆண்டுகள் இல்லை, 3 ஆண்டுகள். எந்த சட்டத்தின்படி முதன்முறையாக மாகாண வரவு செலவு திட்டம் அதாவது மத்திய இதிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1919. பின்வரும் எந்த பதவி மற்றும் அல்லது படைத்துறை அமைச்சர் அப்படின்னா திவானி அர்ஸ். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, 4. ஏன்னா இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு 1928, இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் வந்து 1928. இது ரெண்டுமே தவறாக பொருந்தி இருக்குது. ராஜாஜியின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா மதுவிலக்கை சேலத்தில் கொண்டு வந்தாங்க. அக்பரால் எந்த ஆண்டு வந்து சாந்தபி வீடு வந்து ஃபெரார் கைப்பற்றப்பட்டது? 1596. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்தெழுதுக. இது வந்து பிஜப்பூர் அடில் ஷாகி. இதெல்லாம் கரெக்டு. அதாவது ஃபெரார் வந்து ஃபரித் ஷாகின்னு இருக்குது. இதுதான் தவறு. இமத் ஷாகி. மனித உரிமைகள் பிரகடனத்தில் எந்த விதி வந்து எந்த நபரையும் நியாயமற்ற முறையில் கைது விதிகள் 9. பின்வரும் எந்த சட்டத்தின்படி மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு அதனிடத்தில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்திய அரசு சட்டம் 1935. நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசி வந்து பாபர். நிர்வாக கவுன்சிலில் முதல் முறையாக இந்தியர்கள் எந்த சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்டனர்? இந்திய அரசு சட்டம் 1909. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. நாட்டின் 4 அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறையை கூறப்பட்டுள்ளன. கரெக்டு தான். ஐநா நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. நல அரசு தான். அமல்படுத்த நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். இதுவும் கரெக்டு தான். சரியா? இப்போ அனைத்துமே சரி. ஸோ 90 கொஷினையும் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின், முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக படிச்சுட்டு வந்துடுங்க. சரியா? தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.